முகேஷ் அம்பானி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் சிட்டியை உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. 2004ல மும்பை பக்கத்துல புதுசா இன்னொரு சிட்டியை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி முகேஷ் அம்பானியும் இன்னும் ஒரு சில இன்வெஸ்டர்ஸும் ஒன்று சேர்ந்து நவி மும்பை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அது பல காரணங்களால தள்ளி போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் 2019ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நவி மும்பை பக்கத்துல கவர்மெண்ட் கிட்ட இருந்து 4000 ஏக்கரை லீஸுக்கு எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிட்டியை உருவாக்க போறாங்க. இந்த மாதிரியான பிரைவேட்லி ஓன்டு சிட்டிஸ் ஆல்ரெடி சைனால நிறைய இருக்கு. அந்த மாடலை தான் இந்தியாவில் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இந்த சிட்டியில ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில்வேஸ், ஏர்போர்ட், சீ போர்ட் இப்படி எல்லா கனெக்ஷனும் இருக்க போகுது. இந்த சிட்டி மூலமா 5 லட்சம் மக்களை அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிட்டி மூலமா ஃபியூச்சர்ல 5.5 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னு இவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டியோடைய மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸே பார்த்துப்பாங்க. ஸோ அதன் மூலமா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் சிட்டியை முகேஷ் அம்பானி ஓன் பண்ணுவாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சைனா, அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் அதிகமான கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வருதான். இந்த எமிஷன்ஸை இன்னும் 10 வருஷத்துல பாதியா குறைக்கணும். 2050க்குள்ள 0 எமிஷன்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற கண்ட்ரீஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற என்விரான்மெண்டல் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்க்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று ஆட்டோமொபைல்ஸ். ஸோ அதனால 2035க்கு மேல யூரோப்பியன் யூனியன்ல எங்கேயுமே பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸ் விற்க கூடாது அப்படின்னு இந்த அக்ரிமெண்ட்ல முடிவு பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அதுக்கப்புறம் வெறும் எலக்ட்ரிக் கார்ஸ் மட்டும்தான் யூரோப்பியன் யூனியன்ல விற்க முடியும். உலகமே எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல்ஸை நோக்கி மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறணும். ஓலா, ஊபர் மாதிரியான கேப் சர்வீசஸ் கம்பெனிஸ்ல இப்போ ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதை யூஸ் பண்ற மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிரைவர்ஸ்லாம் அந்த ஆப்ல இருக்கிறத விட அதிகமா காசு கேட்கறாங்க, இல்லைன்னா புக்கிங்கை கேன்சல் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் டிரைவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு அந்த கம்பெனிஸ்லாம் சரியான டைமுக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதிகமான கமிஷன்ஸ் எடுக்கிறதுனால எங்களுக்கு வர வேண்டிய ஷேர் கம்மியாகுது, அதை வச்சுக்கிட்டு எங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கேரளா கவர்மெண்டே கேரளா சவாரி அப்படிங்கிற அவங்களுடைய ஓன் ஆன்லைன் இ டாக்ஸி சர்வீஸை லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் லேபர் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்க போற இந்த ஆப் மூலமா கேரளாவில் இருக்கிற எல்லா டாக்ஸி அண்ட் ஆட்டோவையும் இந்த நெட்வொர்க் கீழே கொண்டு வர போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா மக்களுக்கு அஃபோர்டபுளான ரேட்ல டாக்ஸி ஆட்டோ சர்வீஸை கொடுக்க முடியும். அதே சமயத்தில் டிரைவர்ஸோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஃபேரான ஷேரும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்க டைமுக்கான ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். Until then, bye from Maddie.